ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்தில் ஆராதனையில் பங்கு பெறுகிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது திருவசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த சேனைகளையும் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்தேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு சட்டத்தை, ஒரு திட்டத்தை நமக்கு கொடுக்கும்போது அந்த திட்டத்தின்படி நாம் நடக்க ஆரம்பித்து விட்டால் நமக்கு விரோதமாக எழும்புகிற கிரியைகள் மடங்கடிக்கப்பட்டு போகிறதை நாம் பார்க்க முடியும். எதிர்த்ததைப் போலதான் இருக்கும், நமக்கு விரோதமாய் எழும்பினதைப் போலதான் இருக்கும், சத்துரு தலைவரை தாடுகிறதைப் போலதான் இருக்கும். ஆனால் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறதை நாம் காண முடியும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம், இந்த யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எரிகோவும் அந்த பட்டணத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டது, ஜனங்கள் வெளியே வரவும் இல்லை, உள்ளே போகவும் இல்லை. அப்போ வாசல் அடைக்கப்பட்டாயிடுச்சு, ஜனங்களுக்கு பயம் வந்துருச்சு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், நீங்கள் முந்தின அதிகாரங்களில் வாசித்தால் 2 ஒற்றர்கள் வேவு பார்க்கும்படி இந்த எரிகோவுக்கு போகிறார்கள். இந்த எரிகோவில் அவர்கள் போகும் பொழுது ஒரு வேசியினுடைய வீட்டை கண்டு இந்த ராகாப்புடைய வீட்டில போய் தஞ்சம் அடைகிறார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது பட்டணத்தில் உள்ளவர்கள் அறிவிக்கிறார்கள் சேனைகளுக்கு. அப்ப படை வீரர்கள் வந்து கேட்கிறார்கள், இந்த வந்த மனிதர்கள் எங்கே என்று. அவர் சொல்லுகிறான், வந்தாங்க, உண்மைதாயா வந்தாங்க, வந்துட்டு பொழுது சாயறதுக்குள்ள நாங்க போகணும்னு போயிட்டாங்க. எங்க போயிரு தெரியல, அவங்க இந்த இறங்கி போனாங்க, நீங்க போனீங்கன்னா சீக்கிரமா பிடிச்சிடலாம், நீங்க பேசிட்டே இங்க நின்றுருந்தீங்கன்னா விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இரவு விளக்கு அணைக்கும் முன்னே அவள் அவர்களிடத்துல ஏறி போய் பேசுறா. அத மேல சணல் தட்டையில் அவங்க போட்டு மூடப்பட்டிருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு சொல்றா, என்ன சொல்றா தெரியுமா? ஆண்டவர் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததெல்லாம் நாங்கள் அறிவோம். We know everything step by step. The Lord God has done mighty thing. He shown his mighty hand for you. அவர் தம்முடைய வல்லமையை, தம்முடைய வல்லமையான கிரியைகளை, தம்முடைய பலத்த கரத்தை உங்களுக்காக காண்பித்ததை நாங்கள் பார்த்தோம். பாருங்க, நீங்க செங்கடலை வற்றி போக பண்ணினா, நீ வற்றி போன செங்கடலை தான் நடந்து வந்தீங்க. யாருக்கு நடக்கும்? எந்த சந்ததிக்கு அப்படி நடக்கும்? நாங்க கேள்விப்பட்டோம்ல. அதே போல நீங்க மோவாப்பின் சமனான வெளியில வந்தப்ப ஓதுன்ற பெரிய ராஜா, அவனெல்லாம் நாங்க யோர்தானுக்கு அந்த பக்கத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டமான அரசர், அவர்தான் நாங்க நினைச்சோம். அவனை சீகோனையும் ஓகையும் அப்படி அப்படி துச்சமா நீங்க தூக்கி போட்டு அப்படி போனீங்க பார்த்தீங்களா, அது எங்களுக்கு பயத்தை கொடுத்துருச்சு. அதனால என்னன்னா, நீங்க உங்க கரத்துல கண்டிப்பா எரிகோவை உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த பயங்களை பிடிச்சிருச்சு. இந்த பயங்களை பிடிச்சதுனாலதான் எல்லாம் எங்க ராஜாலாம் பயந்து போய் கிடக்கான். ஐயோ இந்த கூட்டம் வருதே அப்படின்னு பயந்து போய் கிடக்கான். அதனால உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் பண்றேன்,
உங்கள் உயிரை நான் காப்பாற்றிட்டேன், அந்த மாதிரி நீங்களும் என்னையும் என் தகப்பனுடைய வீட்டையும் என் சகோதரிகளையும் நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். அவங்க சொல்கிறார், நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத, நாங்கள் இந்த அவ வீட்டு ஜன்னல் அவ வீடு அந்த அலகத்தின் மேல் இருந்தது. அதுலேருந்து இறங்கிட்டா வெளியில் இறங்கி போயிடலாம். அப்போ அவ சொல்கிறா, அந்த மனிதர்கள் போயிருக்கிறாங்க, அவங்க யோர்தானை கடந்து போகிறதுக்குள்ள அவங்க யோர்தான் வரலும் போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இறங்கி அதோ தெரியுது பாருங்க மலை, அந்த மலையில் உள்ள குகையில் போய் தங்கிருங்க. 3 நாள் அங்கே தங்கிருங்க. 3 நாள் தங்கினதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப வந்துடுவாங்க, நீங்கள் உங்கள் பட்டணத்துக்கு போகலாம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் இங்கேருந்து போகும்பொழுது என்னை இறக்கி விடுவதற்கு பயன்படுத்தின அந்த கயிறு இருக்குல்ல, சிகப்பு கயிறு, அது அப்படி இருக்கட்டும், அதான் எனக்கு அடையாளம். அந்த கயிறை நீ கயிற்றினா உன் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிடும், அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வராங்க. இதை கர்த்தர் உறுதிப்படுத்துறார். என்ன படுத்துறாருன்னா, அவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோவனுடைய ராஜா அவனுடைய சேனைகளை நான் உனக்கு ஒப்பு கொடுத்தேன். He gave everything belongs to Jericho. எரிகோவுக்கு சொந்தமான சகலவற்றையும் யோசுவாவுடைய கரத்துல கர்த்தர் கொடுத்தார். அவர் சொன்னாரு, நீ உத்தமனை போல நீங்க போய் சும்மா ஒரு முறை எரிகோவை சுற்றி வருவதற்கு 7 ஆசாரியருடைய கரத்துல எக்காலங்களை பிடிங்க. நீங்க எக்காலங்களை பிடிச்சு என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படி சுத்தி வாங்க. ஒருத்தர் பேசக்கூடாது. இந்த ஆசாரியர்ல எக்காலத்தை மட்டும் ஊதிட்டே வரணும். 7 எக்காலங்களும் ஊதணும். முன்பு யுத்த சன்னிதானர்கள், யுத்தம் பண்ணக்கூடிய படை வீரர்கள் முன்பாகவும், நடுவில் ஆசாரியர்கள், பின்னாடி உடன்படிக்கை பெட்டி, அதற்கு பின்பு சேனைகள். அதாவது யுத்த சன்னிதானம்னா கரெக்டா வெட்டுறவன், கவன்களை எரிகிறவன், பராக்கிரமசாலிகள். அப்படிப்பட்டவங்கள ஃப்ரண்ட்ல நடக்க வை. நீங்க வேற ஒன்றும் பண்ண வேணாம், பேசக்கூடாது. ஒருத்தர் நலம் விசாரிக்க என்ன பண்ணலாம் அப்படின்லாம் ஒன்றும் பேசக்கூடாது. 6 நாள் ஒவ்வொரு முறை நீங்கள் சுற்றி வரணும். 7ஆவது நாள் 7 முறை சுற்றி 7ஆவது முறை நான் சொல்லுவேன், ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னோடனே நீங்கள் இருக்கிற இடத்துல நின்று ஆர்ப்பரியுங்கள். அப்போ என்ன நடக்கும்? எரிகோவினுடைய மதில் விடும். எரிகோவினுடைய மதில் உங்களுக்கு முன்பாக அது விடும். அப்போ நீங்கள் அந்த விழுந்த மதில் மேலே ஏறி நீங்கள் உள்ளே போய் அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணுங்க. சாபத்தீடு, இந்த எரிகோவில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் சாபத்தீடு. இரும்பு, வெள்ளி, வெண்கலம், தங்கம், இதெல்லாம் தேவனுடைய பரிசுத்த பொக்கிஷத்துல சேரும். அது அக்கினியில் போட்டு எடுத்துருவாங்க. அதனால அது பொக்கிஷத்துல வந்துடும். மற்றபடி ஆடு, மாடுகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ஒன்றை விடாதீங்க. அந்த பட்டணமே நிர்மூலமாகிடணும். அப்படி அவங்க செய்யும்படி ஆண்டவர் பணித்ததை யோசுவாவுடைய சேனை, யோசுவாவும் யோசுவாவை சார்ந்தவர்களும் அதை அப்படியே நிறைவேற்றினார்கள். இந்த கால வேளையில தேவனுடைய சத்தம் நாம் கேட்டு தேவனுடைய திட்டத்தை 100% அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிற கர்த்தருடைய ஜனங்களாய் நாம் காணப்படும் போது நாம் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தேவ சத்தத்தை கேட்குறோம். ஐயோ, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் இதை இப்படி செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி நாம செய்யறோம்னு வச்சுக்கோங்க. அதை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில
ஒரு கனமுரியதாய் மாற்றுகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சத்தத்தை கேட்டு என் திட்டத்தின்படி வந்ததுனால எரிகோவினுடைய மனிதர்கள் பயந்து போனார்கள். பயம் பிடித்தது. இந்த பயம் பிடித்ததற்கு காரணம் கர்த்தர் யோசுவாவோடும் இஸ்ரவேல் மக்களோடும் இருந்தார். இதை தீட்டுப்படுத்த தான் சத்ரு ஒரு பிளான் பண்றான். சாத்தான் ஒரு பிளான் பண்றான். என்ன பிளான் பண்றான்? ஒரு ஆகானை எழுப்புறான். இந்த ஆகானுடைய வேலை என்னன்னா, இவன் எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்த அவன் எகிப்திலிருந்து வரும்போது ஒருவேளை சின்ன குழந்தையா இருந்திருக்கலாம். இவனுக்கு திருட்டு புத்தி இருக்கு கொஞ்சம். இவன் என்ன பண்ணிட்டான்? எரிகோட போய் அந்த ஜனங்களை பார்க்கும்போது அங்க இருக்கிற சில விலை உயர்ந்த பொருட்களை பார்க்கறான். அவன் மனசே கேட்கல. ஐயோ, இதை போய் எப்படி அப்படின்ட்டு ஒரு சால்வை, ஒரு பாலம், கிண்ணம் அப்படி தூக்கிட்டு வந்து அவன் கூடாரத்தை தோண்டி அதுக்குள்ள வச்சு மூடிட்டான். மூணா யார் பார்க்கறது? யாருக்கு தெரியாதுல்ல. நீங்க ஒரு சமயம் எங்க சபைக்கு கொஞ்சம் தூரத்தில், கொஞ்சம்னா ஒரு 100-200 அடி தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு காடு மாதிரி ஒரு சின்ன பகுதி, காடு மாதிரினா மரம் செடி கொடியெல்லாம் வளர்ந்து கிடக்கும். அந்த பகுதியில இங்க, அதாவது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய, நாங்க அந்த சபை வைத்திருந்த இடத்துல இருந்தக்கூடிய சிறு பிள்ளைகள்னா நம்ம என்ன நினைப்போம்? 10 வயசு 12 வயசு பசங்க, அவ்வளவுதான் இருக்கும். இந்த பசங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நாம நினைப்போம். அதுக்கு தெரியாததே ஒண்ணும் இல்லைன்றது அப்பதான் எங்களுக்கு தெரியும். இந்த பசங்க போதைக்கு அடிமைப்பட்டிருக்காங்க. இந்த 10 வயசு 10 வயசு தான், 10 வயசு 12 வயசு. இப்போ அவனுங்களுக்கு எப்படியும் ஒரு 15-16 வயசு தான் இருக்கும். அப்போ அவனுங்க இந்த போதைக்கு அடிமைப்பட்டதுனால என்னன்னா, பணம் கிடைக்காது. பணம் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அங்க ஒரு வெள்ளைக்காரர் அந்த பக்கத்தில் இருந்தார். அந்த ஆளு இந்த பசங்க போய் பேனா வாங்கணும், பென்சில் வாங்கணும்னா 1000 ரூபாய் கொடுப்பார் அந்த பசங்களுக்கு. அந்த மனுஷனும் காலி பண்ணிட்டு போயிட்டான். அதனால அந்த பசங்களுக்கு இந்த போதை பொருள் வாங்குறதுக்கு பணம் கிடைக்கல. என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா, அந்த பகுதியில, அதாவது இவனுங்க ஏரியா விட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகர்ல, இவங்க உங்க வீட்டு பகுதியை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க நகருக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய பெரிய பணக்காரனுடைய வீடுகளை கண்ணமிட்டு, சின்ன பசங்கள்ல யார் சந்தேகப்பட போறா அப்படி கண்ணமிட்டு இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க? லேப்டாப்பு, ஃபோனு, இப்படி கொஞ்சத்தை திருடியிருக்கானுங்க. கொஞ்சம்லாம் நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்க? ஒரு 21 லேப்டாப்பு, ஒரு 30 ஃபோனு. இது எல்லாமே லேப்டாப்பு, ஃபோனு எல்லாமே ஐஃபோன். நான் சொல்றது ஒரு 4-5 வருடத்திற்கு முன்பு ஐஃபோன், ஃபுல்லாவே ஐஃபோன். இவனுங்க போய் திருடி கொண்டு வந்து அதை என்ன பண்றதுன்னு தெரியல. இவனுக்கு அந்த கேஜெட்ஸை சுவிட்ச் ஆஃப் பண்ண தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பயன்படுறதா தெரியல. இவனுக்கு எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மொத்தமாக பள்ளம் தோண்டி அப்படி லைனாக அடுக்கி மண்ணை போட்டு மூடிட்டான். 21 லேப்டாப் இருக்கு, 30க்கும் மேற்பட்ட ஐஃபோன் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே போட்டு மண்ணை போட்டு மூடிட்டான். ஏன்னா எங்கே கொடுத்தாலும் மாட்டிக்குவான். அப்போ ஐஃபோன் ஒரு பெரிய, அப்போதான் ஐஃபோன் ரொம்ப பிரபலமான ஃபோனாக மாறி வர்ற நேரம். அப்போ அதை யாரும் வாங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அதில் நிறைய IMI என்னமோ நிறைய விஷயங்கள் இருக்கு, மாட்டிக்குவான் சீக்கிரம். அதனால இவனுங்க அதை திருடினானுங்க, விற்க முடியாம மண்ணில் போட்டு புதைச்சி வச்சான். இதே போலதான் அந்த ஆகானும் திருநாள்ல அதை என்ன பண்றதுன்னு தெரியாம
கூடாரத்துக்குள்ளேயே புதைச்சி வச்சிட்டான். இப்ப இவங்க ஆயி பட்டணத்துக்கு போகும்போது ஈஸியா ஜெயிச்சிடலாம், அது ரொம்ப சின்ன பட்டணம் தான் ஐயா, 10,000 பேர் போதையா, என்னையா இவ்வளவு பேர் வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு போனவனுங்க முதல்ல கொஞ்சம் பேர் பட்டானுங்கன்னா மரித்தா இருக்கு. யோசுவாவுக்கு ஒன்றும் புரியல. காலையிலேருந்து சாயந்தரம் தலையில மண்ணை போட்டுட்டு இரட்டுடுத்தி அப்படி சாம்பலை கிடக்கான் தெய்வ சமூகத்துல. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறேன், ஏண்டா டேய் எதுக்கு உட்காந்துருக்க? மூஞ்ச தூக்கிட்டு, ஆமா நீங்க என் கூட வரல, எப்படி வருவேன்? நான் தான் சொன்னேன்ல சாபத்து இடம் உளுந்து இருக்கக்கூடாதுன்னு, உங்ககிட்ட தான் சாபத்து இடம் இருக்க. ஐயோ நான் பாடுற சீட்டை போடு அப்படின்றார். சீட்டை போட்டா ஆகான் பேர்ல வருது. அப்ப ஆகானை கூப்பிட்ற, வாரா தம்பி, நீ வந்து ஆண்டவர் கும்பா உண்மையை சொல்லு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து, நீ என்னப்பா பண்ண அப்படின்னு பக்குவமா கேட்டா, நான் பயமொழி சொல்லுது, நான் இதெல்லாம் எடுத்த நல்லா இருந்துச்சு, அந்த சால்வையெல்லாம் பார்த்தேன், நம்ம பார்த்ததே கிடையாது, அதெல்லாம் பார்வோன் கட்டுற மாதிரி இருந்துச்சு, இப்போ நான் பார்த்த உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம், எடுத்துட்டு வந்து என் கூடாரத்துக்கு தான் வச்சிருக்கேன். யோசுவா ஆள் அனுப்பி அதை இருக்கா உண்மையா பாருங்கன்னா உண்மையே இருக்கு. அப்பா அவனை ஜனங்கள்லாம் தரத்தனன்னு பிடிச்சி எடுத்துட்டு போய் வனாந்திரத்துல கல்லால அடித்தே கொன்றார்கள். அந்த இடத்துல அவனை கல்லால் அடிச்சு கொன்று குவித்ததுக்கு பின்பு ஆண்டவருடைய திட்டம். இப்ப நீங்க நல்லா கவனிங்க, தேவனுடைய திட்டத்தை கேட்காம யோசுவா மனுஷிக திட்டத்தை அந்த இடத்துல மனுஷிக ஆலோசனைக்கு செவி கொடுத்தார். அதனாலதான் என்னாச்சு, ஆயி பட்டணத்துல முதல்ல தோல்வி. அதுக்கப்புறம் கர்த்தர் வியூகம் வகுத்து தருகிறார். நீங்க கேட்கலாம், யுத்தத்துக்கு கூட கர்த்தர் வியூகம் வகுப்பாரா? ஆமா, நம்முடைய ஜனங்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா அவர் திட்டத்தை தராம எப்படி இருப்பாரு? தந்தார். அவர் சொல்லபடி யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் ஒரு பெரிய வெற்றியை அந்த நாள்ல கண்டார்கள். காலை வேளையில தேவ திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை நாம நிறைவேற்றி கொண்டே இருப்போம். அப்படி நிறைவேற்றும் போது நல்ல மனிதர்களை போல நம்ம கிட்ட உள்ள வருவாங்க. எப்படி திரும்ப வருவாங்க? ஆண்டவர்கிட்ட ஜனங்க நம்ம கிட்ட வரும்போது எப்படி வருவாங்க தெரியுமா? நல்ல பிள்ளை மாதிரி உள்ள வரும். நம்ம அதை பார்த்துக்கோ, நம்ம எண்ணத்துல குறைபட்டிருக்கோம் தெரியும். இப்ப சில நேரத்தில் நம்ம கிட்ட வர்றவங்க ஒரு நேரம் 2 நேரம் நம்மளை வந்து பார்த்துட்டு, பாஸ் வீட்டில் இதெல்லாம் குறைவா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த முறை வரும்போது சில பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க. நாம் என்ன பண்ணிடுவோம், பரவாயில்ல நம்ம மேல ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கரிசனை கிடைக்க பண்ணியிருக்காரு, அவங்க நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க அப்படின்னு நம்ம அந்த பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிடும். ஒரு சமயம் எங்க வீட்டுக்கு ஒரு அம்மா அப்படிதான் வர ஆரம்பிச்சது. ஒரு ஃபேமிலி, ஒரு அம்மா ஒரு ஐயா, அவங்க குடும்பம் வந்துச்சு. இவங்க வரும்போது என்னன்னா, அவங்க வீட்டில இருந்து சில பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாங்களும் சரி மன கஷ்டம் படக்கூடாது, அவங்க வருத்தப்படக்கூடாது, நாங்க வாங்கி வச்சிட்டோம். ஒரு சமயம் அவங்க கொண்டு வந்த சாக்லேட் எல்லாம் ஃபாரின் சாக்லேட், எல்லாம் இங்கிலாந்துல இருந்து அவங்க தம்பி கொண்டு வந்த சாக்லேட். அதெல்லாம் நாங்க வந்து எங்ககிட்ட கொடுக்கும்போது சொன்னாங்க, அது உருகிடுச்சு, அதனால நீங்க கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. என் மகன் எடுத்து கொஞ்சம், அவன் சாக்லேட்டு பிடிக்கும், அதெல்லாம் எடுத்து ஒரு துண்டு சாப்பிட்டா அவ்வளோதான், வாந்தி தலை சுத்துதுன்றா, வாந்தி எடுக்கிறா. எங்களுக்கு ஒன்றும் புரியல.
போய் அந்த அந்த சாக்லேட் பேக்கை திருப்பி பார்த்தா அவங்க கொடுத்த எல்லா சாக்லேட்டுமே எக்ஸ்பைரி ஆயிருந்தது. எக்ஸ்பைரி ஆகி எவ்வளோ 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. அப்போ அவங்க தம்பி எப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரோ, இவங்க வாங்கி எங்கே பதுக்கி வச்சாங்களோ அதுக்கு ஏமாந்தாலும் நாங்கள் தான். குப்பை தொட்டியில் பயங்கர கோவம் எனக்கு. என்னடா இது இப்படி இருக்காங்க, குப்பை தொட்டி இல்லாமலே நம்ம இருக்கோம். அவங்க வீட்டில் குப்பை தொட்டி இல்லைன்னா நம்ம வீட்டில் குப்பை தொட்டி நிரப்புறதுக்கு கொண்டு வராங்க. பிள்ளைங்க சாக்லேட்னா விரும்பவுமே, எல்லாம் எடுத்து சாப்பிட்டு எங்கள் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கு ஆண்டவரே இது என்னப்பா அப்படின்னா, ஆண்டவர் விட்டு விலகுனார். அதற்கான தருணத்தை பார்த்து கரெக்டாக விலக பண்ணினார். ஏன்னா சில சத்துருக்கள் நமக்குள்ள அப்படியே உள்ள வருவான், வந்து நம்மளை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா, அவங்களும் நல்லா ஜெபிக்கிறவங்க மாதிரி தான் நடிப்பாங்க, தெரிவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க உள்ள வர்றது வடுசர்வம் உள்ள வர்ற மாதிரி அழகாக அப்படியே சிச்சிட்டு முதல்ல நம்முடைய பலவீனம் எது, நம்முடைய தேவை எது, அதுல கை வைப்பாங்க. அப்புறம் நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கூட ஒரு ஆளா இருக்கலாம். உனக்கு கூட அந்த மாதிரி பாதிப்பு இருக்கலாம். உன்னை கூட அப்படி அடிமைப்படுத்தி தேவ திட்டத்துக்கு விரோதமாய் உன்னை மாற்றி நடத்தலாம். தேவ திட்டத்துக்கு விரோதமா உன்னை விலக்கி நடத்தலாம். கர்த்தர் எனக்கு சொன்னாரு, கர்த்தர் என்னை நடத்தினாருன்னு அப்படின்னு சொன்னோடனே நாம நம்பிடுவோம். சில இடத்துல நம்ம கேட்க மாட்டோம். ஆண்டவர் நம்ம கிட்ட தெளிவா பேசுவாரு, நம்ம அதை கேட்க மாட்டோம். அவங்க சொல்றத கேட்டு ஆயிப்பட்டணத்துக்கு போனதுனால பெரிய பிரச்சனை. அப்புறம் கர்த்தர் சொன்னாரு, விட்டு விலகுப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் உன்னை நடத்துறேன்னா அவங்க உன்னை நடத்துறாங்களா? நான் தான் நடத்துறேன். நான் சொல்றபடி நீ பதிவிடைகளை வச்சு காரியத்தை நிரப்பினாரு. ஆயிப்பட்டணத்தை ஜெயிச்சாங்க. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்வில் தேவன் நம்மோடு கூட பேசி, இப்ப நீங்க உங்க மனைவி உங்க பிள்ளைகள் ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சில காரியங்களை பேசுவார். இத ஒரு தீர்க்கதரிசி வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா சிலர் வந்து அதுக்கு விரோதமா பேசணும் பாருங்க, அவனை நம்பவே கூடாது. தேவ திட்டத்தின்படி நம்மை நடத்தி காரியத்தை நடப்பிக்கிற தேவன் அந்த திட்டத்துல நம்ம சரியா கொண்டு போகும்போது இவன் வந்து திசை மாத்துவான். என்ன திசை மாத்துவான்? தேவ திட்டத்துக்கு விரோதமா மாத்திடுவான். அவன் சொல்லுவான், என்ன வரும்போது சொல்லுவான், நான் தான் ஆண்டவரோட நெருங்கி ஜெபிக்கிறார் தெரியுமா, நான் சொன்னாதான் உனக்கு இந்த ஆசீர்வாதம். நம்ம பயந்துருவோம். ஐயோ, அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் போல, அவர் சொன்னாதான் நடக்கும். நம்மளை மிரட்டுறது, நம்மளை அடிமைப்படுத்தி வைக்கிறது. நீங்க கவலைப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் ஜெபங்களை கேட்கிற பரலோகத்தின் தேவன் ஆர்வமாக இருக்கிறார். உங்க ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பா. இப்படி எவனாவது உங்களுக்கு கதை விட்டு தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்க, முதல்ல அவன் வேலையை பார்த்துட்டு போடான்று போய் அவன் வேலையை பார்த்துட்டு போயா. உன் ஜெபத்தை கேட்டுத்தான் நடத்துவார்னா எப்படி? அப்ப நான் ஆராதிக்கிற தேவன் யாரு? நான் வேற தேவன் ஆராதிக்கிறேன், நீ வேற தேவன் ஆராதிக்கிறியா? இல்லையே, நான் ஆராதிக்கிற தேவன் தான் நீ ஆராதிக்கிற. அப்ப நீ சொன்னாதான் எனக்கு ஒரு நன்மை வரும்னா அது எப்படி ஆண்டவர் அனுமதிப்பாரு? எனக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார், அதை இன்னொரு ஆள் மூலமா கன்ஃபார்ம் பண்ணுவார். இதுதானே தவிர உன்கிட்ட நீ ஜெபம் பண்ணாதான், நீ இதை கொடுத்தாதான், நீ அதை நடப்பித்தாதான், அப்படி ஒண்ணுமே கிடையாது. தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமா வைத்திருந்தா அது நல்லது, இல்லைன்னா கர்த்தர் உன்னை நிந்தையும் சாபமுமாய் மாற்றி விடுவார். இதான் நடக்குங்க. இப்ப நமக்கு விரோதமா எழும்புறான்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் பார்ப்பாரு, என் பிள்ளைக்கு விரோதமா நீ நீ யாடுறா அப்படின்ட்டு அவளை நிந்தையும் சாபமா மாத்திடுவார். பாகான மாத்தலையா? இதுவரையிலும் நம்ம வாசிக்கிறோமே, அவனை நிந்தையும் சாபமா ஆண்டவர் மாற்றி வைக்கல, அந்த எரிகோ பட்டணத்தையும் சாபமும் நிந்தையுமா மாற்றி வைக்கல. இந்த காலை வேளையில நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அவர் திட்டத்தின்படி நடவுங்கள்.
யாராவது ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவனுடைய பிள்ளைகள் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட பேசினதை கன்ஃபார்ம் பண்ணினால் நல்லது. இல்லை உங்ககிட்ட பேசினதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் இப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்க, இல்லை இப்படி தான் கர்த்தர் செய்ய போகிறான்னு சொன்னால் அதுவும் நல்லது. ஏன்னா ஆண்டவன் நம்மை சரிப்படுத்த விரும்புகிறான். ஆனால் நான் சொன்னாதான் உனக்கு கிடைக்கணும்னா அவனை நம்பிடாதீங்க. ஏன்னா அவனை விட அவனுடைய தேவன் யாரோ அவரை விட பெரியவர் என்னுடைய தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ள கர்த்தர். அதனால நீங்க அவர் மேல நம்பிக்கை வைங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை ஆராதனையில செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க, அவருடைய திட்டத்தின்படி செயல்பட ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும். இவங்க தேவனுடைய திட்டத்திலிருந்து மாறும்படி சத்துருவங்களுக்கு போடுகிற விரிக்கிற வலை, இவங்களுக்கு போடுகிற கண்ணிகள், வெட்டுகிற குடிகள், இதில் இவங்க சிக்கி விடாதபடி கர்த்தர் இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்பமாக நீர் காத்தருள வேண்டும் என்று நாங்கள் சுபிக்கிறோம். உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ள பண்ணும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.